கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸ்க்ரீனில் தெரிகிறதான இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபை ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். காலம் கடைசி ஆயிற்று. பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு என்று சொல்லி உக்கிரக கோபத்தோடு எவனை விளங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய கிரியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதம் தியானித்து வருகிறதான தலைப்பு வசனம், தேவனை மகிமைப்படுத்துவோம். வேத வசனத்தை தேடி வாசியுங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா நாம் தேவ வசனத்தை என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்தை நல்லா வாசிக்கணும், நல்லா கேட்கணும், நாம் கீழ்ப்படியணும். அப்படி நாம் செய்தோம்னா நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? கேட்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாம் ஜெபம் கேட்கப்படுகிறதற்கு நாம் திருவசனத்தை நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். வாசிப்போமா? இந்த மாத ஆசீர்வாதத்துக்கான தலைப்பு வசனம் எனக்கு இதிலிருந்து தான் பிரசங்கம் கிடைத்தது, போதகம். அதனால் இந்த மாத ஆசீர்வாதத்துக்கான தலைப்பு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். திருப்பிக் கொள்ளுங்க. வாசிக்கும்படியான வசனம் 1 சாமுவேல் 24வது அதிகாரம். வாசிப்போம். 15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உடைய திருவசனத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு நீர் பேசுங்க. ஆண்டவரே, உடைய மகிமை உடைய வல்லமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ளது ஐயா. இந்த வார்த்தை கடந்து வந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், குணமாக்கட்டும். ஆண்டவரே, சாட்சியாக ஏற்படுத்தி தாங்க. உடைய திருவசனத்தை சொல்லவோ ஆண்டவரே சுமக்கவோ பாத்திரமே அல்ல. நீங்கள் பேசுங்க ஐயா. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தாவீது பக்தன் சொன்னதான வார்த்தையை நாம் இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக பார்க்கிறோம். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்து வருகிறோம்? பார்த்தோம். இங்கே தாவீது சொன்னான், கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் அவருக்கு நியாயாதிபதியாக என்ன செய்கிறார்? இருந்தார். யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார்? நம்ம அப்படி அந்த தலைப்பில் என்ன செய்து வருகிறோம்? பார்த்து வருகிறோம். உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். ஏன்னா நியாயம் கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். யார் எனக்கு நியாயம் செய்வாங்க, நாம் எப்படி நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் நியாயத்தை புரட்டுகிற காரியம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமுமே என்ன செய்கிறாங்க? லஞ்சம் தலைவிரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆமாம், தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த உலகம். ஆமாம், நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் என்ன செய்தது? இருந்தது என்று சொல்லப்பட்டபடி அநீதி நிறைந்த உலகம் இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரிடத்துல உண்மையை
நீதியை, நியாயத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தரோ உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் நீதியின் நியாயம் என்ன செய்யணும், செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் பலியிடுகிறதை காட்டிலும் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது, நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது. அதனால் நீதி நியாயம் செய்கிறதாக நீங்களும் நானும் என்ன செய்யணும், இருக்கணும். அதற்காக ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு வசனத்தை வைத்து நம்ம தியானித்து வருகிறோம். இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கு நியாயம் செய்தார் அப்படின்னு சொல்லி அதை நாம் பார்க்குறோம். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் யாருக்கு நியாயாதிபதியாக இருந்தார், முதல் வாரத்தில் பார்த்துருக்குறோம். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் யாராக இருக்கிறார், நியாயம் செய்கிறார். ரெண்டாவது வாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லாமல் அவன் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த வாரத்தில் மூன்றாவது வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க கேட்போம், வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் வாசிங்க. 39வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். 39வது சங்கீதம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது வசனத்திலிருந்து, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நல்ல கவனிங்க, எதற்கு எதிர்பார்க்கிறேன், ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட இருந்தால் எனக்கு நியாயம் வரும் நம்பியிருக்கிறான். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்ன வார்த்தை, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமானால் இங்கே அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய குறைகளை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறான் பாருங்க, ஒத்துக்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய குறைகளை தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 105வது சங்கீதத்திலையும் இதை நம்ம பார்க்குறோம். வாசிப்போம். தாவீது சொன்னதான வார்த்தை சங்கீதம் 105 வாசித்து பாருங்கள். 20வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு 19லிருந்து, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இதில் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் என்னை என்ன செய்தது, புடமிட்டது. எதற்காக புடமிடுகிறதுனா, நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை நாம் ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நாம் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது பாருங்கள், நியாயம் கிடைக்காது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும், போலீஸ்கிட்ட போகிறதா இருந்தாலும் சொல்லுவாங்க, நடந்ததை முதல்ல ஒளிவு மறைவில்லாம் முதல்ல என்ன செய்யுங்க, சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்முடைய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடணும் பாருங்கள், சொல்லிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். சங்கீதம் 119வது சங்கீதத்திலையும் வாசிக்க பார்க்குறோம் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 75வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் உண்மையுள்ளதென்றும், இன்னும் சொல்கிறாரு, உண்மையின்படி என்னை என்ன செய்து உபத்திரவப்படுத்தினீர். அப்போது சில குறைகள் நம்மகிட்ட குற்றங்கள் இருக்கும்போது அதை நாம் என்ன செய்யணும் பாருங்கள், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்,
அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நீங்கள் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், வாசிங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள் 9வது வசனம், மீகா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை என்ன செய்வேன் பார்ப்பேன். நல்ல கவனி, அவர் நமக்கு நியாயம் செய்ய போகிறார் தான். உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு முன்னால் அவர் நியாயத்தை கண்டிப்பாக செய்வார். ஆனால் அது வரைக்கும் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை என்ன செய்வேன் சுமப்பேன். நம்மிடத்திலும் குறைகள் இருக்கிறது, நம்மிடத்திலும் குற்றங்கள் இருக்கிறது. ஐயா, சகோதரனே, சகோதரியே கவனிங்க. நம்மிடத்தில் குறையே இல்லை அப்படின்னு நாம் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். குற்றமே இல்லைன்னு இன்றைக்கி முடிவு பண்ணி வச்சுருக்கோம் நாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்ருக்கிற அவங்ககிட்ட நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிருக்கலாம், அவங்க உங்கள்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் யாருமே பார்க்க முடியாத, அறிய முடியாதவைகள் யாருக்கு தான் அறியும்? வேறும் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தின் ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று வேறும் சொல்லுகிறது. அப்போ தாயின் கற்பத்திலிருந்து நாம் வெளிப்படும் போதே, நல்வினை தீவனை அறியாமல் இருக்கும்போதே நீங்கள் நானும் என்ன செய்வோன்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், அறிந்திருக்கிறாராம். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய குறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவைகளை அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணும், விட்டுவிட வேண்டும். முதல்ல நம்மிடத்தில் இருக்கிறத தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணணும். யோவான் நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் தேவனை என்ன செய்கிறோமா, பொய்யராக்கிறவர்களாக இருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் வாசிங்க 8வது வசனத்தில், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனி. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நியாயம் செய்யணும்னா நீங்களும் நானும் யாராக இருக்கணும் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்முடைய குறைகளை குற்றங்களை என்ன செய்யணும் பாருங்கள், அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லணும், ஆண்டவரை இனி நான் அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவரிடத்தில் சரணாகதியாக அடைந்து பாருங்கள். உங்களுக்கு அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கா, உங்களை எல்லோரும் வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்களா, நீங்கள் கர்த்தரிடத்தில் வாங்க பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு எல்லாரிடத்திலும் அநியாயமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டால் அவனும் அநியாயனாக இருந்தான், ஆனால் அவங்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய அநியாயத்தை, அவனுடைய குறைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிற வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதமே இல்லை. யாக்கோபு அப்படிதானே? யாக்கோபை பாருங்கள், அவனுக்கு நடந்தது எல்லாமே ஏமாற்றம், அவனுக்கு நடக்கிறதெல்லாம் அநியாயம். ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் அநியாயம் பண்ணியிருக்கிறான், சகோதரனை வஞ்சித்திருக்கிறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த கூளை கொடுத்து வாங்கிட்டான், அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான், அதாவது சகோதரன் என்று சொல்லி வாங்கிட்டான். ஆனால் இவன் ஒரு சில தவறு செஞ்சான், ஆனால் இவனுக்கு நடக்கிறதெல்லாம் தவறு நடக்கு, இவனுக்கு பண்ணுறவங்கெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க. நல்லா கவனிக்கிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரன் கொலை செய்ய பார்க்குறான். அவனுடைய மாமா அவனுடைய 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றி போட்டிருக்கிறான். அவனுடைய மனைவிகள் அவங்க விக்கிரகத்தை சுமந்து கொண்டு வந்தது அவனுக்கு தெரியாது. யோசித்து பாருங்கள், எல்லாம் அவனுக்கு அநியாயம் நடந்திருக்கு. பிள்ளைகளெல்லாம் முரட்டாட்டமானவங்களாக இருக்கிறாங்க, அப்பாவை ஏமாத்துறாங்க, ஏமாற்றி அப்பாவுடைய சம்பாத்தியத்தை சாப்பிட்றாங்க. மிருகத்தெல்லாம், ஆடுகளெல்லாம், கொளுத்தவங்களெல்லாம் இவங்களே தின்றுட்டு துஷ்ட மிருகம் அதை பட்சித்ததுன்னு சொல்லிட்டான்.
எல்லா பக்கம் இவனுக்கு பொய்யா நடக்கு. ஆனால் ஒரு நாள் இவன் மனம் திரும்பினான். வேதம் சொல்கிறது, இவன் ஆண்டோடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்தான். நான் யாக்கோபு என்று ஒத்துக்கொண்டான். கர்த்தர் அவனை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தான். நம்முடைய பாவங்களை நாம் முதல்ல ஆண்டோடத்தில் என்ன செய்யணும்? அடுத்தவங்ககிட்ட குறை சொல்கிறோமே, குற்றம் சொல்கிறோமே, நல்லா கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, நீ பிறனை குற்றவாளியாக என்ன செய்யாதே, தீர்க்காதே. உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, உங்களை துன்பப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, ஆனால் நீ இன்னொருவனுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாயே. அப்படிதானே? கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன பாருங்க, ஒரு எஜமான் இருந்தான். அவன் ஒருவனுக்கு கடன் கொடுத்திருந்தான். கவனிங்க, அந்த கடன் வாங்கினவன் அவனிலும் ஏழைக்கு இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்திருந்தானா. ஆனால் என்ன பாருங்க, ரெண்டு பேருமே இந்த கடனை என்ன செய்ய முடியல, திருப்ப கொடுக்க முடியல. மிகவும் ஏழையாக இருக்கிறவனும் இவனுக்கு கடனை கொடுக்க முடியல. இந்த பெரிய பணக்காரன்ட்ட வாங்கின அந்த கடன் வாங்கி கொடுத்தா பாருங்க, இவனுக்கும் திரும்ப கொடுக்க முடியல. ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியல. அப்போ பெரிய பணக்காரன் என்ன செஞ்சான்? தன்னிடத்தில் வாங்கின இவனுடைய கடனை என்ன செஞ்சிட்டானா? மன்னிச்சிட்டான். இந்தாப்பா, நீ தர வேண்டாம், நான் உனக்கு கொடுத்ததை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடனை மன்னிச்சிட்டான். பைபிளில் போட்டிருக்கு, மன்னிக்கப்பட்ட இவனிலும் ஒரு ஏழைக்கு கொடுத்துருந்தான் பாருங்க, அவனுக்கு மன்னிக்கலையாம். அவனை சுவர் ஓரமாக அவனுடைய கழுத்தை நிறுத்தி, இப்பவுமே என்னுடைய பணத்தை கீழே வையின்னு சொல்லி அவனை வேதனைப்படுத்தினான். இந்த செய்தியை இவனுக்கு கடன் கொடுத்து இவனுக்கு மன்னிச்சாரு பாருங்க, அவர் கேள்விப்பட்டாராம். அவர் தந்து இவனுக்கு மன்னிக்கவில்லை என்று என்ன செய்கிறோம் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவனை மன்னித்தவர் இவனை மன்னிக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய குற்றத்தை இவன் என்ன செய்யலை பாருங்க, நினைக்கல. நானே பெரிய கடனாளி, எனக்கு ஒருத்தர் மன்னிச்சிருக்கிறாரே, நான் மன்னிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கதான நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நம்மளை விட்டு அகற்றுகிற, ரத்தத்தினால் நம்ம கழுவுகிற ஆண்டவர் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்க, அசுத்தம் பண்ணுறவங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவங்க, உங்களை கேவலப்படுத்துகிறவங்க எல்லாரும் கண்ணு முன்னாலேயும் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அது எப்பொழுது தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது, யாக்கோபு அறிக்கை செய்தான். அப்பா கேட்கும்போது ஏசான்னு சொன்னான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ யார் என் மகனே? யாக்கோபு என்று சொன்னான். அவனை அழிக்க வந்த அவனுடைய மாமனாரை கர்த்தர் எச்சரித்தார். அவனுடைய அழிக்க வந்த அவனுடைய உடன் பிறந்த சகோதரனை கர்த்தர் எச்சரித்தார். அவனை யாரும் தீங்கு செய்ய முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, நீங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்காம ஆண்டவர்கிட்ட உங்களுடைய எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. உங்கள் குறைகளெல்லாம் காமிச்சிருங்க. அவர் உங்களை வேறு யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்முடைய பாவங்களெல்லாம் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணித்து தள்ள மாட்டார். வசனத்தை கேட்ட ஐயா அம்மா, நீங்கள் உங்களுடைய குறைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாமே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஐயா ஜெபம் பண்ணுவோம். ஐயா அம்மா ஜெபம் பண்ணுவோம். நம்ம தெரிந்து தெரியாமல் அறிந்தறியாமல் துணிகரமாக ஏதோ பேசியிருக்கிறோம், ஏதோ நடந்திருக்கிறோம். ஆமாம், ஆனால் இன்றைக்கி நமக்கு பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ சின்ன சின்ன குறைகள் தான் நம்மகிட்ட, ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய காரியம் நமக்கு விரோதமாக இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் நொறுக்க போகிறார். கண்களை மூடிங்கள். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஸ்தோத்திரிக்கிற ஐயா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரப்பா. ஆமென். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உமக்கு முன்பாக வருவார்கள், முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும், நாவியாவும் அறிக்கை செய்யும் என்று வேறும் சொல்லுகிறது. ஐயா, உடைய பாரத்திலே நியாயத்துக்காக நீதிக்காக எனக்காக யார் வழக்காடுவார்? எனக்காக யார் பரிந்து பேசுவார்? எனக்கு யார் நியாயம் செய்வாங்க? எனக்கு யார் நியாயம் வாங்கி தருவாங்கன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். மகளுடைய குற்றங்களெல்லாம் மன்னிங்க, மகனுடைய குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. நீதி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. மகிமை கணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.